உயர் இறை நிகழ்வா, சிவத்தை அழைச்சி பேசக்கூடிய தலம் அப்படிங்கிற பீடம் என்கின்ற அற்புதமான தலம். அதில் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிய இறைவனோட ஒவ்வொருவரோட வார்த்தை நிலைகளையும் வினைகளை வேற இருக்கின்ற உள்ளுக்குள்ளே இருக்கின்ற வேற்று மாற்று நிலைகளை எல்லாம் தள்ளி வைக்கின்ற அற்புதமான நிகழ்வு சரண் கண்ட சீடர்களுக்குள்ள இதை கேட்டு வருங்க. அங்கங்க பறைசாற்று நிலைகளில் கேட்டு நிற்கிறவங்களுக்குள்ள எல்லாம் அற்புதமான இந்த இறையாற்றல் எப்பவும் இந்த ஆசி வழியாக ஜொலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அற்புதமான தருணத்தை கொடுத்த அகத்திய பெருமான் திருவடி தொட்டு வணங்கி, ஆதி கைலாய சிவசூட்சம நூலை வணங்கி, சிவத்துக்குள்ளே இருந்து அகத்திய பெருமானை அழைத்து அமர வைத்து அருளுரை ஆற்றி ஞான வினாக்களை கேட்கறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. அகத்திய பெருமான் திருப்பி சின்ன சிற்றுரை ஆற்றி அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. என் பொற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. பேராற்றலே போற்றி, பெரும் கருணை வடிவமே போற்றி, இறை சபை அமைத்தவனே, இறையாட்சி புரிபவனே, இறையாய் அமர்ந்தவனே, இறை மகா மங்கள மகா சபை அமர்ந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அருள் பொக்கிசத்தை, சிவசித்த உயர் ஞான பொக்கிசத்தை, பிரபஞ்ச பெருமகா பொக்கிசத்தை ஈடு இணை இல்லாத எல்லோகத்திலும் எவர் கரங்களிலும் இதுவரை யுகங்கள் தோறும் கொடுக்கப்படாத இனிமேலும் கொடுக்க உண்ணா நிலையிலே உயர்வாக அமர்ந்திட்ட உயர் உத்தம உயர் மகா நூலிலே இருந்து ஆற்றல் மிகுந்தனே, அற்புதனே, ஆனந்த ரூபனே, சிவக்கூத்தனே, சித்தப் பெருமகனே, ஞான பேரரசே, அகத்தியமே வருக வருக என அகத்திய பெருமானை அழைக்கிறோம். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமோ நமக. ஓம் அகதி கும்பமுனியே போற்றி, குருமுனியே போற்றி, மங்களமுனியே போற்றி, மகத்துவம் மிக்கவரே போற்றி, ஜகத்திகம் ஆள்பவரே போற்றி, ஜெகமகா பேராற்றலே போற்றி, போற்றி போற்றி என ஞான பெரும் கூட்டத்தின் தலைவனை, ஞான கூத்தாடியை, ஞான சபை அமர்ந்து ஞான பல்கலைக்கழகமாய் ஆட்சி செய்கின்ற அகத்தியத்தை, ஜெகத்தியத்தை வருக வருக என வரவேற்கிறோம். எழுகடல் உண்டவனை ஏழுலகம் ஆள்கின்ற எழில் மிகும் சித்தனை, புண்ணிய நதிகளெல்லாம் ஒன்றாக ஓடி வர புனிதனை, புண்ணிய சீலனே, தவசீலனே, சிவசீலனே, சிவபுத்திரனே வருக வருக என அகத்திய பேராற்றலை வணங்கி நிற்கிறோம். ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமோ நமக. ஆனந்த ரூபாய நமக. அருள் ரூபாய நமக. பொதியை சஞ்சாராய நமக. பொதியை பேரரசே வருக. பொதிகையில் அமர்ந்தவனே வருக. வருக 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 வருக. ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமோ நமக. அருட்கால என்னும் ஆதவன் உதயா ஆதிகாலை வேலைதனில் துவங்கிய நற்பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதென்னும் பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆசானின் பொழுதாய் துவங்கும் அவ்வேளை முதல் ஏற்றிய சிவமகா வாழை சித்த ஜோதிதனிலே நனைந்து ஏற்றமிகு வாசி பெருநாள் நற்கோமாதா பூஜை கண்டு அருள்நிலையாய் நைவேத்திய ஆராதனை தவ நிகழ்வுகள் கொண்டமர்ந்த சித்தனே உனை கண்டவன் வந்து அமர்ந்தோம். ஓம் அகதீசாய நமக. அருள் இறை பிரபஞ்ச மகாசபையினுடைய அற்புத பேராற்றல்களை உரைக்க உரைக்க இறை சூட்சம நூலிலிருந்து சீடர்கள் இறைக்க இறைக்க உரைக்கின்றார்கள். பூவுலகம் முழுவதும் உணர்ந்த சீடர்கள் உன்னை கண்டு உனக்குள் தவம் கண்ட சீடர்கள் எல்லாம் இறை சூட்சம நூலினுடைய அற்புத நிலைதனை உரைத்து மகிழ்கின்றார்கள். அம்மகிழ்வு நிலைதனிலே மனமகிழ்ந்த அகத்தியன் யாம் வந்தமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இயற்சபை அது இயல்பு நிலையில் இறையை அமர வைத்து உரையாடுகின்ற ஆற்றல் கொண்ட சபை. இகலோகமதில் எங்கும் காணாத பேராற்றல் கொண்ட இறை சூட்சம நூலை
சித்தனவன் தன் கரத்திலே அனாயாசாக நிலையாக அதனை பிரயோகிக்கின்ற ஆற்றல் கொண்ட அற்புத சபை இதுவென்று உரைக்கின்றார்கள் சீடர்கள். மகிழ்கின்றோம் அகத்தியன் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. அந்நிலை கண்டு உயராற்றல் கொண்டு சித்தனவன் வலம் வருகின்ற பொழுதெல்லாம் இறை சபை, திருச்சபை, ஞான சபையாக கிளை சபைகள் கண்டு, இல் சபைகள் கண்டு, ஒவ்வொரு சபைகளிலும் நடைபெறுகின்ற சற்கங்க விழாதனிலே, சற்சங்க பெருவிழாக்களிலே ஆனந்த நிலை கொண்ட அகத்தியன் ஆனந்த கூத்தாட்டத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஞானம் புகுத்தப்படுகின்றது. ஞானம் ஒவ்வொரு காலமும் கூறப்படுகின்றது. கூறப்படுகின்ற ஞானத்தை கூரெடுத்து அதனை ஏறெடுத்து பாராது அந்நிலையெல்லாம் வளர்ந்த காலம் அதிலே யுகம் என்ற ஒன்று வளர்ந்து கொண்டிருக்கின்றது. கலிநிலையோடு அக்கலிதனை வேறு இருக்கின்ற ஆற்றல் எவனருகில் இருந்து எவனொருவன் மூலமாக நிகழ்த்த வேண்டும் என்ற வினாவிற்கு விடையாக பெற்ற அகத்தியன் சபை இச்சபை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவம் வினா எழுப்ப அவ்வினாவிற்குரிய விடையது பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமம் கிடைப்பதற்காலத்திற்கு முன்பாக அகத்தியன் அமர்ந்த தலம் விடையாகும் என்று சிவம் உரித்த அந்நிலையை கண்டே அகத்தியன் வந்து இச்சபையில் அமர்ந்தோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அக்கால நிலைதனை யாம் அண்ணாந்து பார்க்கின்றோம். உயர உயரச் சென்று பார்க்கின்றோம். இட்ட கட்டளைகள், கொடுத்த ஆகமங்கள், சென்ற பயணங்கள், சென்ற தடங்கள், தவங்கள் ஒவ்வொன்றையும் அகத்தியன் உரைத்த நிலை அடிபிரளாது சென்றவனே. அவ்வாறு சென்ற நிலை என்பது தன்னை உயர்த்த அல்ல, பிரபஞ்சத்தை வாழ வைக்க என்கின்ற அற்புத நிலையோடு நீ கொண்ட பயணத்திலே சிவம் ஒன்றாக வலம் வர சிவத்தின் அருகாமையில் அகத்தியன் மெல்ல மெல்ல பயணித்து வந்தோம் சித்தனே என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. வாறு ஆற்றல் கொண்ட பொற்பயணம் கண்டவனே, அப்பயணம் கொண்டவனோடு அமர்ந்து தவம் கண்ட அகத்தியன் யாம் நல்ல ஆசிகளை சித்தனே, இறை சபையின் ஆசானே, சிவமகா வாழை நிலை என்னும் பிரபஞ்சம் அறியா பிம்ப நிலையாக வளர்ந்து இயல்பு நிலையில் இருகரம், இரு கால்கள், இரு செவி, இருகண் கொண்டு ஆற்றல் கொண்ட நடமாடும் சிவமாக வலம் வருகின்ற சித்தனே ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உன்னை கண்டு வியக்கின்றது பிரபஞ்சம். ஏனெனில் இறை சூட்சம நூல் கொண்டு வளம் வருகின்றது பிரபஞ்சம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறை சூட்சம நூல் என் நாளில் துளிர்விட துவங்கியதோ அன்றிலிருந்து தர்மயுகம் மலர துவங்கியது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. கலியுகம் என்கின்ற நிலைதனை வேறிருக்கின்ற ஆற்றல்தனை ஒரு பூவுலகம் அதில் களிநிலையில் உழன்று வருகின்ற இகலோக நிலைக்குள்ளிருந்து நீர் உரைத்தவாறு உன்னை மறைநிலை கொண்டு, இலைமறை நிலை கொண்டு உன்னை மறைத்து சிவத்தை முன்னுக்கு வைத்த, அகத்தியனை முன்னுக்கு வைத்த ஒருவன் மூலமாகவே யுகம் மாற வேண்டும் என்கின்ற இருமாப்போடு அகத்தியன் அமர்ந்த சபைதனிலே உன்னை கண்டோம், வென்றோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. வென்றுவிட்ட அத்தகைய சிவ கூத்தாட்டத்தில் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. ஓம் அகதீசாய. சிவம் வந்து ஓய்வெடுக்கும் தலம் என்று கூறுகின்ற பொழுது சிவத்தின் பணியே ஓய்வெடுக்கின்றதென்றால் இங்கு அமர்ந்திருக்கின்ற சித்தனும் சீடர்களும் எத்தகைய பணியை ஆற்றி இருக்கின்றீர்கள், ஆற்ற போகின்றீர்கள் என்று விளவுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உரைத்தான், சொல்வது நடந்தது, சொன்னது நடக்கும், சொல்ல போவது நடக்கும், இனி என்ன நடக்கும், பிரபஞ்ச மகாசபையின் அரசாட்சி நடக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. மகா சபையிலிருந்து செல்கின்ற ஒவ்வொரு கட்டளையையும் பிரபஞ்சம் ஏற்று வளம் பெற போகின்றது சித்தனுடைய அருள்குரல் கேட்டென்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அது எவ்வாறு சாத்தியம்? ஒரு சிறு கட்டள நிலைகளுக்குள் இருந்து உரைக்கின்ற சித்தனது குரலை உலகம் ஏற்குமோ? ஏற்கும். எப்படி ஏற்கும்? சிவம் எங்க இருக்கின்றார்? அண்ட பிரம்மாண்ட நாயகன் எங்க இருக்கின்றார்? அகத்தியன் எங்க இருக்கின்றார்? இறைவன் எங்க இருக்கின்றார்? தூணிலும் துரும்பிலும் இறைவன் இருக்கின்றானில் சித்தனுக்குள் சிவம் இல்லை என்பதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் அகத்தியன் என்று விளவுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவன் உரைக்கின்ற உரைகளை உற்று நோக்குகின்ற பொழுது ஆன்மீக பேராற்றல் கொண்ட பிரபஞ்சத்தில் வலம் வருகின்ற ஒவ்வொருவனும் தலை குனிய வேண்டும் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உண்மையான ஆன்மீகம் எது? ஆன்மா ஈகை குணம் கொண்டு வலம் வருவதை ஆன்மீகம் என்று கற்றுக் கொடுத்த ஞான சூட்சம நூல் பெற்ற சித்தனவனை தாங்கிய அகத்தியன் உரைக்கின்ற சற்சங்க பெருவிழாவில் இருந்து வருகின்ற ஆற்றல் கொண்ட ஞான உரைதான் அருள்மறை என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. சிவமறை என்று கூறுகின்றோம் அகத்தியன்.
ஒரு மனிதன் மகோன்னத நிலை கொண்டு உயர்கின்றானெனில் உள்ளுக்குள் சிவம் மெல்ல மெல்ல எட்டி பார்க்கின்றது. அவ்வாறு உள்ளுக்குள் இருந்து சிவம் உரையாட துவங்குகின்ற பொழுது அதுதான் ஆதியிரை சூட்சமன் நூல் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. தன்னை உணர்ந்து தன்னை கடந்து தன்னை வென்று எவன் ஒருவன் வலம் வருகின்றானோ பூவுலகமதில் அவன் இறைவன் என்று கூறினான் சித்தன். இறைவனுக்கும் மேல் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. சிவத்திற்கு கட்டளையிடுகின்ற ஆற்றல் எங்கிருந்து பிறப்பிக்க முடியும்? சிவத்தை உணர்ந்தால் பிறப்பிக்க முடியும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எங்கெங்கெல்லாம் இருக்கின்றான் சிவம் என்று தேடி அலைகின்ற காடுமலை வனாந்திர நிலைகளெல்லாம் சென்று தவம் இருக்கின்ற அத்தகைய நிலைக்கு பிரபஞ்சத்திற்கு அகத்தியன் உரைத்து வருகின்றோம். இனியும் உரைக்கின்றோம். உள்ளுக்குள் இருக்கின்றான் சிவமடா, கண்டுபார். உள்ளுக்குள் நீர் உன்னை உற்று நோக்கு, உன்னை கடந்து உள்சல். உள்ளிருக்கின்ற சிவம் ஜோதியாக வெளித்தறிவான் நெற்றி சுழுமுனையின் மூலமாக இறை சுற்றமன் நூல் மூலமாக என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதைத்தான் கற்றுக் கொடுக்கின்ற அற்புத சபைதனிலே இனியும் உரைப்பான் சித்தன். அவன் திரேகம் இருக்கும் வரை உரைப்பான், அவன் ஆன்மா உள்ளவரை உரைப்பான், அவன் உடலில் யாம் இருக்கும் வரை உரைப்பான் என்று கூறி மகிழ்கின்றோம் அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியம் என்ற பேராற்றலை கூறுவதற்கு அளவீடுகள் அல்ல என்று உரைத்தான். அகத்தியம் உரைக்கின்றோம். சிவமகா வாழை சித்த நிலைதனை இவ்வாற்றல் தான் அவ்வாற்றல் தான் என்று உரைப்பதற்கு அளவீடுகள் இல்லை என்று ஊர்ஜிதம் செய்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் யுகம் காணாத புண்ணியங்கள், யுகம் யுகமாக செய்த புண்ணியங்களின் ஒட்டுமொத்த பேரொளியின் வடிவம்தான் சிவமகா வாழை சித்தன். எத்தகைய புராண இதிகாச நூல்களிலும் இல்லாத பேராற்றல் கொண்ட வார்த்தை ஒரு சித்தனின் நாமம். அது எந்நாமம் எனில் அது எந்நாமத்திற்குள் அடங்கிய சிவமகா வாழை சித்தன் நாமம் என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. இவ்வாற்றல் இருக்கின்றதே, இச்சீடன் அமர்ந்திருக்கின்றானே, இவன் உரைக்க இவன் அழைக்க வந்து உரையாடுகின்றானே, சிவம் உள்ளிட்ட 11 சித்தர்கள், தேவர்கள், குருமார்கள், ரிஷிமார்கள், இறைகணங்கள் எல்லாம் எத்தகைய ஆற்றல் கொண்டு உரையாடுகின்றன. இச்சீடனுக்குள் என்ன வைத்திருக்கின்றான்? இச்சீடன் சரீரத்திலே சிவமகா வாழை சித்தனை மட்டும் வைத்திருக்கின்ற காரணத்தால் இறை சுற்றம நூலின் மூலமாக சித்தன் அழைப்பிற்கெனக சிவம் வந்து உரையாடுகின்றான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதுதான் சரணாகதி தத்துவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதுபோல் இவனை தாங்கிய சீடர்களுக்குள் இறை சுற்றம நூல் பீரிட்டு கிளம்ப எத்தனித்து துவங்கிக் கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதுதான் வேறெருக்கும் களிநிலை, வேறெருக்கும் யுகத்தை அழகு நிலை கொண்ட யுகமாக மாற்றும், தர்ம நிலை கொண்ட யுகமாக மாற்றும். அதர்மம் என்ற நிலை இருக்கின்றது, தர்மத்திற்கு முன்பாக என்ன இருக்கின்றது? ஆ என்ற எழுத்து அகத்தியமாக மாறுகின்ற பொழுது அது அகத்திய தர்மயுகமாக மாறி நிற்கும் என்று சூழ் உரைத்து ஆசி வழங்கி சித்தனே அமர்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஜெகத்தீசாய நமக. ஜெகப் பிரபஞ்சமே அகப்பிரபஞ்சமே அகத்தியமே நமோ நமோ நமோக என அகத்திய பேராற்றலை பெரும் கருணை வடிவை இறை ரூபனை இறைமகா சித்தனை இறையாய் அமர்தனை இறை பிரபஞ்ச மகா சபை அமர்ந்தவனை இறை நூல் வழங்கி மகிழ்ந்தவனை இறையாய் இறைமகா திருவடியை பாவித்து வணங்கி நிற்கிறோம். இறையே போற்றி, இறைமகா சித்தனே போற்றி, ஞான பெருங்கடலே, ஞானியர்கள் படை தலைவனே, ஞான தளபதியே, மகா 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 பல்கலைக்கழகம் ஞான பல்கலையும் கொண்டு கண்டு அமர்ந்தவனே போற்றி போற்றி என அகத்தியத்தை போற்றி மகிழ்வோம். அகதீசாய நமக. ஜெகதீசாய நமோ நமக.